நெய் விளக்கு வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோயிலுக்கு போகும்போது நெய் தனியாக, திருச்சல் தனியாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? அதனால் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகும்போது ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்றிக்கலாம். அதுக்கு முதல்ல தேன் மெழுகுன்னு நாட்டு மருந்து கடையில் ஆன்லைனில் கூட விற்கும். அதை வாங்கி கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் அந்த தேன் மெழுகு போட்டுக்கோங்க. நான் இப்போ 150 கிராம் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், நல்லா தேன் மெழுகு உருகிடுச்சு. இது மாதிரி பஞ்சுத்திரி விற்கும் நாட்டு மருந்து கடையில், இல்லை பூஜை சாமான்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த கடையில் விற்கும். சிலிக்கான் மோல்டு ஆன்லைனில் கிடைக்கும், அப்படி இல்லைனாக்கா வெளியில் ஷாப்பில் கூட கிடைக்கும். இது மாதிரி சிலிக்கான் மோல்டு சாக்லேட் செய்கிறதுக்கெலாம் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த மோல்டில் அந்த பஞ்சுத்திரியை வச்சுக்கோங்க. இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டா தான் இந்த தேன் மெழுகு சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். அந்த சூடு ஆறின உடனே கெட்டியாயிடும். சூடு ஆறுறதுக்கு முன்னாலவே அதை ஊற்றிக்கணும். நீங்கள் எத்தனை மோல்டு எடுத்து வச்சுருக்கீங்களோ அது ஃபுல்லாகவே முதல்ல திரியெலாம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெய் 200 லிட்டர் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துடுங்க. நிறுத்திட்டு கீழே எடுத்து வச்சு ஃபுல்லாக நான் அகல் விளக்குலேயும் உங்களுக்கு தெரியறதுக்காக 2 போட்டு வச்சுருக்கேன். 2 அகல் விளக்கு. அகல் விளக்கில் எடுக்கிறத எடுக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியே ஏற்றணும் அப்படின்னா ஏற்றலாம். இந்த கார்த்திகை மாதம் தீபம் வருது இல்லைங்களா, அதுக்கெலாம் இந்த மாதிரி அகல் விளக்கில் ஹீட் பண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் ஏற்றலாம். விளக்கும் அலையாது, நின்று அப்படியே எரியும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுக்கிற எல்லா மோல்டுலேயுமே ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு மோல்டில் ஊற்றிட்டேன். இப்போது இன்னொரு மோல்டில் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நான் 3 மோல்டு எடுத்து வச்சேன். 3மே ஃபுல்லாக ஊற்றிட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. இது பாருங்கள், அந்த ஊற்றிட்டு எடுத்து வச்ச கடாயில் எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டியாக ஆகணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லாவே கெட்டியாகிடும். இப்போ மோல்டில் பாருங்கள், அப்படியே எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜு ஐஸ் ட்ரே அதெல்லாம் வச்சிங்கனாக்கா எடுக்கவே முடியாது. இது மாதிரி மோல்டில், சிலிக்கான் மோல்டில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் எடுக்க முடியும். இது பாருங்கள், சும்மா புஷ் பண்ணாலே அதுவே வந்துடும். பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் ஊற்றிருக்கேன் நான். இந்த அகல் பாருங்கள், அகல் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியவே வச்சது. அதுவே ஒரு 1/4 மணி நேரத்துலேயே அதுவே கட்டியாக ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஏற்றி காட்டுறேன். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.